எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பு. வணக்கம் நண்பர்களே, நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நேற்றைய ஒரு அறிக்கை என்பது இன்றைக்கு விவாத பொருளாக இருக்கிறது. உலக வங்கியும் மத்திய அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதல் படி செயல்படுகின்ற நிறுவனமும் இணைந்து தொழில் தொடங்க உகந்த மாநிலங்கள் பட்டியலை நேற்றுக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் இப்படியான பட்டியல் என்பது வெளியிடப்படும். அப்படியான ஒரு பட்டியல் நேற்றுக்கு வெளியாயிருக்கிறது. அதில் தொழில் தொடங்க உகந்த மாநிலங்களின் பட்டியலில் 18வது இடத்தில் தமிழகம் இருக்கிறது. கடந்த ஆண்டு 13வது இடத்தில் இருந்த தமிழகம் 5 இடங்கள் பின்னோக்கி சென்று 18ஆம் இடத்திற்கு சென்றிருக்கிறது. இது தொழில் தொடங்க உகந்த சூழல் என்கிறதை என்னென்ன கிரைட்டீரியால பார்க்குறாங்கன்ற ஒரு விவாதமும், அப்புறம் இந்த பின்னணியில பின்னோக்கி போகிறதா தமிழகம், பொருளாதார ரீதியாக தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்பது மிகப்பெரிய அளவிற்கு சரிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்று எதிர்க்கட்சிகள் எல்லாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்த நிலையில் இன்றைக்கு இந்த அறிக்கையும் இப்படி வந்திருக்கிறது. இந்த அறிக்கை சொல்கின்ற உண்மை என்ன, இதன் மூலம் உணர்த்தப்படுகின்ற விஷயங்கள் என்ன, இது தமிழகத்தை எவ்வளவு தூரம் பொருளாதார ரீதியாகவும் ஒரு உற்பத்தி மாநிலமாக இருக்கின்ற தமிழகத்திற்கு இந்த அறிக்கை என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. அரசியல் சூழல் கடந்து மற்ற விஷயங்கள் எல்லாம் கடந்து இது ஒவ்வொரு மனிதனையும் பாதிக்கக்கூடிய, ஒவ்வொரு பிரஜையையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருப்பதால் இன்றைக்கு இது குறித்து நாம் பேசுகின்றோம். தொழில் தொடங்குவதற்கு உகந்த ஒரு மாநிலமாக இருக்கிறது என்று நிறைய தொழில் முதலீட்டாளர்களை நாங்கள் ஈர்த்திருக்கிறோம் என்றும் தொடர்ந்து ஆளுகின்ற கட்சியாக இருக்கிற அதிமுக தொடர்ந்து சொல்லி வருகிறது. இது குறித்து பல முறை சட்டமன்றத்தில் விவாதங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருந்த போதும் கூட அதே நிலைப்பாட்டில் இருந்தது அதிமுக. இப்போது இந்த 5 இடங்கள் பின்னோக்கி சென்றிருப்பது என்பது அவர்களுக்கான கேள்வியை தொடங்குகிறது. இன்றைய நம்முடைய விவாதத்தில் பங்கேற்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் திரு பிரசன்னா, அதே போல அதிமுகவின் சார்பாக திரு ஆவடி குமார், பச்சை தமிழகம் கட்சியின் தலைவரும் செயற்பாட்டாளருமான திரு சுப உதயகுமார், அதே போல தொழில் ஆலோசகர் ஷியாம் சேகர். அனைவருக்கும் வணக்கம். ஆவடிக்குமார், உங்கள்கிட்ட இருந்தால் தொடங்கணும். ஆப்வியஸ்லி ஏன்னா பொறுப்பில் இருக்கீங்க. தொடர்ந்து ஒவ்வொரு முறை இது குறித்த விவாதங்கள் வரும்போது எல்லாமே கூட சட்டமன்றத்தில் அழுத்தம் திருத்தமாக நாங்கள் தொழில் முதலீடுகளை கொண்டு வந்து கொண்டு இருக்கின்றோம். எதிர்கட்சிகளில் குறிப்பாக திமுக பல குற்றச்சாட்டுகள் வச்சது, தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளியில போறாங்க அப்படின்னு சொன்ன போதெல்லாம் கூட அதை மறுத்து இன்றைக்கு திமுக பொருளாளர் ஸ்டாலின் கொடுத்திருக்கிற அறிக்கையிலும் கூட வெற்று அறிவிப்புகளை வெளியிட்டு சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் தொழில் வளர்ச்சி குறித்து முரட்டு பொய்களை சொன்னது அதிமுக அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இல்ல, ஸ்டாலின் அவர்களுடைய அறிக்கை வெற்று அறிவிப்புகளை அரசு வெளியிட்டது என்பதை விட வெற்று அறிக்கைகளை வெளியிட்டு தன்னை நிலைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்னு தான் இன்னைக்கு மக்கள் பார்க்கிறாங்க. இல்ல, இன்னைக்கு ஆரம்பிச்சேன் அதுக்குள்ள குறுக்கீடா பிரசன்னாவே அமைதியா இருக்கிறாப்புல அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டீங்க. அதாவது இது இன்னும் சொல்ல போனா இந்த அறிக்கையே பிசினஸ் ரிஃபார்ம்ஸ் ரேங்கிங் 2016 தான். இது 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 யார் சொல்லி தயாரிக்கப்பட்டதுன்னா உலக வங்கி சொல்லி தயாரிக்கப்பட்டது. உலக வங்கிக்கு சாதகமாக அல்லது உலக வங்கியினுடைய கட்டளைகளை நிறைவேற்றுகின்ற மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கான ஒரு வழிகாட்டுதல் தான் இது. ஆக அவங்களுடைய நோக்கம் இந்த மாநிலத்திலோ அல்லது இந்தியாவிலோ தொழில் வளர்ச்சியோ, தொழிலினால் மக்கள் பலன் பெற வேண்டும் அல்லது தொழிலாளர்கள் உற்பத்தி செய்ய வேண்டும் என்பது நோக்கம் இல்லை. உலக வங்கியினுடைய கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற முதலாளிகளுக்கு இங்கே கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி அவர்களுக்கு இலகுவாக அவர்கள் விரும்புகின்ற வகையில் இங்கே தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும் என்பதுதான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் இன்றைக்கு உலகமயம், தாராளமயம், தனியார் மயம் வந்துட்டதுக்கு பிறகு இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற கம்பெனிகள்லாம் இந்தியாவில் முதலீடு செய்யறதுக்கு முன் வருவதற்கு முதற் காரணம் இங்கே மனித ஆற்றல் மிக குறைந்த விலையில் கிடைக்கிறது, இலகுவாக கிடைக்கிறது, மலிவாக கிடைக்கிறது தான். அதை போலவே உலகத்தில் இருக்கின்ற கழிவுப் பொருட்களை எல்லாம் இந்தியாவில் கொண்டு சந்தைப்படுத்த முடியும் என்ற ஒரு நிலைமை இருக்கு. அதனால அவங்க இப்போ உலகமயத்தினுடைய கொண்டு வந்ததனுடைய பலனை உலக வங்கி இன்றைக்கு இந்திய அரசாங்கத்தை நிர்பந்தித்து இங்க அவங்களுக்கு உரிய சூழலை உருவாக்க வேண்டும் சொல்றாங்க. அவங்க 340 உருத்து கட்டளைகளை பிறப்பிக்கின்ற போது அதுல 6 கட்டளைகள் அதிகமா சொல்லியிருக்காங்க. அந்த 6 கட்டளைகள்ல பாத்தீங்கன்னா அவங்க கேட்கிற இடத்துல அவங்களுக்கு எல்லா வசதியும் செய்து தரணும். அந்த இடம் எவ்வளவு விலை உயர்ந்த இடமா இருந்தாலும் அவங்களுக்கு மலிவு விலையிலையோ அல்லது விலை இல்லாமலோ அது தரணும்.
அவங்களுக்கு ஏர்போர்ட்ல இருந்து அந்த இடத்துக்கு போறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துல போற அளவுக்கு எந்தவித குறுக்கீடு இல்லாத பாதைகள் இருக்கணும். அவங்க வந்து உலக தரத்தில் அவங்களுடைய குடியிருப்பு வசதிகளை உருவாக்குவதற்கு இங்கே மின் தட்டுப்பாடு இல்லாமல் தண்ணீர் தட்டுப்பாடு எல்லாம் இங்கே இருக்கிற மக்கள் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தரணும். இதுதான் இந்த அறிக்கையில் இருக்கிற நோக்கம். இந்த அறிக்கை ஒன்றும் வந்து தொழில் வளர்ச்சியை வந்து மையப்படுத்தி இருக்கிறதுன்றதை விட உலக வங்கியினுடைய பத்தி நம்ம பேச போறோம். இந்த அறிக்கையுடைய கிரைட்டீரியா எதெல்லாம் வச்சு முன்னேற்றம்னு பாக்குறாங்க, இதெல்லாம் நம்ம பேச போறோம். முழுக்க முழுக்க ஸ்டாலின் சொல்றாருன்னா ஸ்டாலின் ஏற்கனவே மீத்தேன் கடன் வாங்கலையா? அதிமுக அரசாங்கம் எந்த திட்டத்துக்கும் உலக வங்கி கிட்ட கடன் வாங்கலையா? உலக வங்கி கிட்ட கடன் வாங்குவது என்பது இந்திய அரசாங்கத்தினுடைய தொழில் கொள்கை, பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரஜையும் கட்டுப்பட வேண்டிய நிலையில் ஒரு மாநில அரசாங்கம் கட்டுப்படாம இருக்க முடியாது. மாநில அரசாங்கம் சுதந்திரமா சுயேட்சையா அந்நிய செலாவணியோ இல்ல வெளிநாட்டு நிதி நிறுவனங்களிலிருந்து பணத்தை பெற முடியாது. ஆக மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கை என்னவோ, மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் என்னவோ அதை எதிர்க்கிறோன்றது வேற. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஜிஎஸ்டி கூட வந்தது, நாங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா வேற வழி இல்ல. ஒரு மாநில அரசாங்கம் வந்து எதிர்ப்பு தான் தெரிவிக்க முடியும். ஒரு கட்சி தன்னுடைய இல்ல நான் சொல்லி முடிச்சிடறேன். அந்த கட்சி தன்னுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் அந்த பில் வர சொல்ல நாங்க ஏத்து வாக்களித்தோம். அதை மீறி நிறைவேற்ற பிறகு அது சட்டத்துக்கு கட்டுப்பட வேண்டியது மாநில அரசாங்கம். பிறகும் ஏற்க முடியாதுன்னு உறுதியாக முதலமைச்சர் ஜெயலலிதா கடுமையான எதிர்ப்பை சொல்லிட்டு தான் இருந்தாங்க. நம்ம அது வேற விவாதத்துக்கு இல்ல தெரிவிச்சிருந்தா கூட இன்றைக்கு எல்லா மாநிலங்களும் சேர்த்து இன்றைக்கு ஜிஎஸ்டியை எப்படி அமல்படுத்துறதுன்னு குழு அமைச்சிருக்காங்க. இப்பவும் மத்திய அரசாங்கம் ஏத்துக்கல. 10 ஆண்டுகளுக்கு நீங்க வந்து ஏத்துக்கணும். நீங்க அதே மாதிரி உதய் திட்டத்திலேயே ஆகட்டும், எதுலயுமே மத்திய அரசாங்கம் நீங்க சொன்ன கண்டிஷனை ஏற்காத போதே கூட அதற்கு நம்ம இப்ப இசை தெரிவிச்சிட்டோம். அது வேற. இதுல என்ன கேக்குறேன்னா, உணவு பாதுகாப்பு சட்டம் உட்பட எல்லா சட்டத்தையும் நாங்க ஏத்துக்கலதான். ஆனால் எதிர்த்து வாக்களித்தோம், எதிர்ப்பு தெரிவித்தோம். அதை மீறி அது சட்டம் நிறைவேற்றப்பட்டு இந்தியாவில் ஒரு சட்டமாக அது நடைமுறைக்கு வந்ததுக்கு பிறகு அதை ஒட்டி தான் மாநில அரசாங்கம் எல்லா அனுமதிகளும் பெற வேண்டும். அந்த சட்டத்தின் கட்டுப்பட்டு தான் நடக்க வேண்டும் நிலை வருகின்ற பொழுது மாநில அரசாங்கம் தன்னுடைய மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க வகையில் அதை கடைபிடிக்க தானே வேணும். உலக வங்கியுடைய தர இந்த எப்படி இவங்க வந்து ரேட் பண்றாங்கன்றது ஏற்க முடியாதுன்றீங்க. இல்ல, இது இந்தியாவினுடைய தொழில் வளர்ச்சிக்காக போடப்படுகின்ற தரப்பட்டிருக்கிற அறிக்கைன்றதை விட இன்றைக்கு உலக வங்கியினுடைய விருப்பங்களை நிறைவேற்றுகின்ற அறிக்கை. எனவே இந்த அறிக்கை என்பது தமிழ்நாட்டுக்கு நன்மை தராது. இந்த அறிக்கையை செயல்படுத்தினால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அடிப்படை மக்களுடைய வாழ்வாதாரம் பறிக்கப்படும். மக்களுடைய நிலங்களை பிடிங்கி வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு தந்துட்டு அவங்க இங்க கொள்ளடிச்சிட்டு போக விட்டுட்டு அதுக்கு பிறகு வருத்தப்படுறதை தவிர வேற ஒன்றும் இதுல பலன் கிடைக்க போறது இல்லை. தொடர்ந்து பேசலாம். நிறைய கேள்விகள் இருக்கு. அதுல நீங்க சொன்ன விஷயங்கள்ல இருந்து நான் கேட்க வேண்டிய நிறைய கேள்விகள் இருக்கு. இருந்தாலும் மற்றவங்களை கேட்டுடலாம். பிரசன்னா, ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. ஆமா, முதல்ல இந்த தலைப்பினுடைய ஆழத்தை மரியாதைக்குரிய அண்ணன் ஆவடி குமார் அவர்கள் உணர்ந்து பேச வேண்டும் என்பது அறிவில்லாத என்னை போன்ற பிரசன்னாவினுடைய கடையினுடைய வேண்டுகோளாகவே வைக்கிறேன். ஒன்று, வெற்றறிக்கைகள் என்று சொன்னார். வெற்று கூச்சல்களுக்கெல்லாம் பதில் சொல்லுகிற அவசியம் எனக்கு இல்லை என்பதன் அடிப்படையில் இவர் சொன்னார், உலக வங்கிகளினுடைய அழுத்தத்தின்பால் மத்திய அரசு இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது என்று சொன்னார். இதுதான் கற்பனை குதிரையில் ஏறி காற்றை வில்லாய் வளைத்து அம்பேகிறேன் என்கிற கதை. இதுதான் அந்த ரிப்போர்ட். என் கையில் இருக்கிற ரிப்போர்ட். டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பாலிசி அண்ட் ப்ரமோஷன்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய அந்த ரிப்போர்ட்ல 2வது பேரா என்ன சொல்லுதுன்னா, டேட்டா ஃபார் திஸ் அசஸ்மெண்ட் வாஸ் கலெக்டட் ஃப்ரம் தி கன்சர்ன் கவர்மெண்ட். ஆக இந்த பட்டியல்ல கொடுக்கப்பட்டிருக்கிற தரவுகள் உங்கள் அம்மாவினுடைய ஆசியால் ஆலோசனையால் நடைபெற்று கொண்டிருக்கிற தமிழக அரசு கொடுத்த டேட்டா. அது அடுத்தது வராம பாருங்க. The portal among the first of its kind globally allowed the state governments to submit all the evidence and implemented reforms அப்படின்னு சொல்லி முடிக்குது அந்த பேரா. ஆக உலக வங்கி அழுத்தம் கொடுக்கல, மத்திய அரசு உங்களை போட்டு இததான் 32 மாநிலங்களும் அவரவர் கொடுத்த தரவுகளின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட பதிவு இது. இதை எப்படி அண்ணன் மரியாதைக்குரிய ஆவடி குமார், இது உலக வங்கி இன்னும் போனா வேற யாரோ பேரெல்லாம் சொல்லுவாங்க போல இருக்கு. நாம் ஒரே ஒரு கேள்வி வைக்கிறோம். அதுலயும் கூட நிறைய நிராகரிச்சிருக்காங்க. 7124 ரிஃபர்மேஷன்ஸ் அவங்க கொடுத்ததுல 6069 மட்டும் தான் ஏற்கப்பட்டிருக்கு. இதுல ரிஃபார்ம்ஸ் எல்லாம் வேண்டாம்.
நாம கொடுத்திருக்கிற தரவுகளின் அடிப்படையில தான் பட்டியல் வந்திருக்கு. நாம் சரியான தரவுகளை கொடுத்திருந்தோம், நமக்கு சரியான தரவுகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு முன்முனைவை இந்த அதிமுக அரசு எடுத்திருந்தால் நாம் முதலிடத்திற்கே போயிருந்திருக்க முடியும். ஏன்னா உலக அளவிலேயே, இந்திய அளவிலேயே இங்கே இருக்கிற டிரான்ஸ்போர்டேஷன், போக்குவரத்து வசதி, கடல், ரயில் மற்றும் இந்த விமான போக்குவரத்து வசதி, அதை போல தொழிலாளர்கள், நிலம், இந்த 3 கட்டமைப்பு எல்லா ஆட்சி காலங்களிலும் நிரம்ப கிடைக்கிற பூமி இந்த பூமி. இதை தாண்டி ஒரு விஷயத்தை கேட்கிறேன். இன்னைக்கு இந்த பட்டியல்ல முதல் இடத்துல இருக்கிறது ஆந்திரா, 2வது இடத்துல இருக்கிறது தெலுங்கானா. ஆந்திராவும் தெலுங்கானாவும் பிரிக்கப்பட்டு ஓராண்டு கூட ஆகல. தெலுங்கானாவை பாத்தீங்கன்னா ஆந்திரா வந்து டாப் மோஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஏன் அப்படின்னா அங்க இருக்கிற தலைநகர தெலுங்கானா கொண்டு போயிடுச்சு, பிசினஸ் ஹப்னு சொல்லக்கூடிய தொழில் பகுதியை தெலுங்கானா கொண்டு போயிடுச்சு. ஆந்திரா அமராவதினு ஒரு தலைநகரத்தை கட்ட முடியாத முயற்சியில போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர்கள் தொழில் முனைவிலே முதலிடத்தில் இருக்கிறார்கள். அங்க தேவைகள் அதிகமா இருக்கு. நீங்க முதலீட்டுக்கான தேவைகள், புதிதாக ஒரு நகரம் உருவாக்கப்படும் போது இல்ல, ஒரு நிமிஷம், நிறைய நிறுவனங்கள் என்னுடைய கருத்தை கேட்டுட்டு உங்களுடைய மறுப்ப பதிவு பண்ணுங்க. மறுப்புல கூடுதலான தகவல் அந்த ஆந்திராவிற்கு தேவைப்படுகிறது. ஆக தேவைப்படுகிறதுல சிங்கிள் விண்டோ சிஸ்டமா இருக்கட்டும், டாக்ஸ் ரிஃபார்மேஷனா இருக்கட்டும், கனெக்டிவிட்டியா இருக்கட்டும், கம்யூனிகேஷன் டு தி கவர்மெண்டா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே பட்டியல் போட்டு தான் இதை போடுறான். அடுத்து தெலுங்கானா. இந்த ரெண்டும் புதிதாக தொடங்கப்பட்ட மாநிலம் முதலிடத்துல இருக்கு. நாங்க 2010 முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், 2.42 லட்சம் கோடியை கொண்டாந்து கொட்டிட்டோம், நாளைக்கே தமிழ்நாட்டுல எல்லா தலையிலையும் பார்த்து தங்கம் வெள்ளி முளைக்கும்னு பேசின அதிமுக அரசு அதற்கு பிறகு எந்த இடத்துல இருந்து கீழே இறங்கி வந்திருக்காங்க. ஆக இதிலிருந்து தொடங்கப்படுது 2014 மார்ச் 23ஆம் தேதி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு நடுப்புக்க கட்டுரை வந்தது. அந்த கட்டுரை சொன்னது, எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி கனெக்டிவிட்டி டு தி கவர்மெண்ட், டாப் பாலிசி மேக்கரோட எங்களுக்கு தொடர்பு கொள்ள முடியலன்னு எல்லா தொழிலதிபரும் ஓடுறான் அப்படின்னு தொழில் முதலீட்டாளர் மாநாடு நடத்தி முதலீட்டாளர்களை நாங்க சந்திச்சோம். இன்னைக்கு அதே தான் சொல்ல வரேன். அரை மணி நேரம் வந்து மாநாட்டுல பேசிட்டு போறது பிரச்சனை இல்ல. நீங்க அடுத்து சொன்னாங்க, முதலமைச்சர் பேசுகிற போது சொன்னார், சிங்கிள் விண்டோ சிஸ்டம் 30 நாட்களில் நாங்கள் உடனடியாக தரவுகளை கொடுப்போம்னு. இந்த பட்டியல்ல சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துல தமிழ்நாடு, எந்தெந்த மாநிலங்கள் சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துல தி பெஸ்டா செயல்படுதுன்னு இருக்கு, அதுல தமிழ்நாடு இல்லை. ஒன்று, தமிழ்நாடு இருக்கிற என்விரான்மெண்டல் இல்ல. இதையும் தாண்டி ஒரு விஷயம் என்னுடைய பதிவை சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நீங்க இந்த உலக முதலீட்டாளர் மாநாடு, இதை தாண்டி அசோச்சமுடைய சேர்மன் சுனில் சொல்றார், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏன் இப்படி பின்தங்கி கொண்டே போகிறது என்றால் 3 காரணம். அரசியல் தலையீடு மிக முக்கியமா. இன்னைக்கு 6 ஆண்டுகளாக ஆண்டு கொண்டிருக்கிற அதிமுக அரசு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் பொலிட்டிக்கல் இன்வால்வ்மெண்ட். எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம். அவங்க சொல்றது மின்சாரத்தை கொண்டு வந்து கொட்டி விட்டோம்னு சொன்னாங்க. அசோச்சம் ரிப்போர்ட்டை 4 ஆண்டுகளுக்கு முன்னால் அம்மையார் ஜெயலலிதா தலையில் வைத்து கொண்டாடினார். அந்த ரிப்போர்ட்டும் பேஸ்ட் ஆன் 2009 to 2011 டேட்டாபேஸ்ல வந்தது. இன்றைக்கு அதே அசோச்சம் தலைவர் சொல்லுகிறார், பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ், எலக்ட்ரிசிட்டி மின்சார தேவையின்மை, நிலங்கள் மற்றும் தொகைகளை செலுத்துகிற அந்த பாங்கு, இந்த 4களையும் மிக தரம் தாழ்ந்து போய்கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. ஆக தொழில் தொடங்குவதற்கு உகந்த மாநிலம் இல்லை. அதையும் தாண்டி சென்னை நகரம் இன்றைக்கு தொழில் தொடங்குவதிலேயே மிக ஒரு கிட்டத்தட்ட 15-16வது இடத்துக்கு வந்துருச்சு. இது வேர்ல்ட் பேங்கோட ரிப்போர்ட். இன்னைக்கு ரிப்போர்ட் வச்சு பேசலாம். ஆக இந்த ஆட்சியாளர்கள் தொழில் தொடங்குவது, தொழில் வளர்ச்சி குறித்தோ கவனம் செலுத்துவதில்லை என்று அண்ணன் தளபதி மிக தெளிவாக விளக்கம் கொடுத்திருக்கிறார். இது தொழில் வளர்ச்சிக்கான அறிக்கைன்னு சொல்றதே தவறு, வர்த்தகத்திற்கான அறிக்கை. உலக வங்கி தன்னுடைய வர்த்தகத்தை மேற்கொள்கின்ற முதலீட்டாளர், நீங்க பேசல, நான் குறுக்கிடல, நீங்க ஏற்கனவே சொன்னீங்க அறிவில்லாத, அது இருக்கா இல்லையான்றது உங்க கட்சி முடிவு பண்ணட்டும், எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. நீங்க தேவையில்லாத வார்த்தைகள் எதுக்கு பேசணும்? அதனால அவர் பேசல ரொம்ப சாமர்த்தியமா ஆங்கிலத்தில் படிச்சதுனால அடுத்தவங்களுக்கு புரியாதுன்ற நோக்கத்தில் பேசினாரு. இந்த அறிக்கையே டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பாலிசி அண்ட் ப்ரமோஷன் அண்ட் வேர்ல்டு பேங்க், வேர்ல்டு பேங்க் மறைச்சிட்டாரு. வேர்ல்டு பேங்க் மறைச்சிட்டு இது ஏதோ இண்டஸ்ட்ரியல் பாலிசின்ற மாதிரி பேசினாரு. இது இண்டஸ்ட்ரியல் பாலிசி இல்ல, வேர்ல்டு பேங்கினுடைய உறுத்து கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக மத்திய வர்த்தகத்துறை செய்கின்ற முயற்சி. அவர்கள் வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கு அறிக்கையில முதல் பக்கத்திலே என்ன சொல்றாங்க, மத்திய அரசாங்கத்துடைய the national implementation average stands at 48.93, 32%ல இருந்து இப்ப 48% கூடி இருக்குது நேஷனலா. அதுக்கு வந்து காரணம் இது எல்லா மாநிலங்களும், பல மாநிலங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. நான் முடிச்சிடுறேன். இதுல ஒரு உண்மை என்ன தெரியுமா, உலகத்தில் தொழில் தொடங்குவதற்கான
சூழல் உள்ள மாநில இந்த உலக வங்கி சொல்ற சூழல் உள்ள மாநில நாடுகளில் இந்தியா 130வது இடத்துல இருக்கு. இந்தியாவே 130வது இடத்துல இருக்கிற இந்தியா அதை மேம்படுத்துவதற்கு உலக வங்கியினுடைய கேள்வி வருதுன்னா, அப்படியான இந்தியால ஜிஎஸ்டிபில நல்லா வேலை பார்க்கிற மகாராஷ்டிராக்கு அப்புறம் தமிழ்நாடு தான் பெரிய அளவுக்கு பங்களிப்பு கொடுக்கிற ஒரு மாநிலம். தமிழ்நாடு மட்டும் இல்ல, அப்புறம் அமைதி பூங்கா அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற ஒரு மாநிலம். நீங்க அந்த மாநிலம் இப்போவும் தொழில் வளர்ச்சியில முன்னேறிய மாநிலங்கள்ல மேற்கு வங்காளம், பஞ்சாப், தமிழ்நாடெல்லாம் இன்னும் இப்போ இருந்துட்டு இருக்கு. அது அகமதாபாத் அந்த காலத்துல இருந்து குஜராத் முன்னேறி இருக்கு. இப்போ அவங்க எல்லாம் பின்னுக்கு வராங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உலக வங்கி, உலக முதலீட்டாளர்கள், இந்த உலக மையத்தை ஒட்டி வருகின்ற அந்த வியாபாரிகள் அவர்களுக்கு ஏற்ற சந்தை தளத்தை உருவாக்குவதும் அவர்களுக்கு எடுத்த வர்த்தக வாய்ப்புகளை உருவாக்குவதும் தான் இந்த நோக்கமே தவிர அததான் சரியா செய்யலன்றாங்க. பொருளாதார கொள்கையே மாறிடுச்சு. அப்படிதான் இருக்கு. எல்லா நீங்களும் உலக முதலீட்டாளர் மாநாடு ஆமாங்க. அவங்க சுற்றுச்சூழலை பற்றி கவலைப்படாதீங்க, அவங்க கேட்டவொன்னு அனுமதி கொடுத்துருங்க, அவங்க எந்த இடத்துல கேட்கறாங்களோ கொடுத்துருங்கன்றாங்க. அதே மாதிரி ஆந்திரா, தெலுங்கானா என்ன பிரச்சனை, அங்க நிலம் விலையே இல்லாம தராங்க, குறைந்த விலையில தராங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு அது மட்டும் இல்லாம தொழிலாளர் நலன் பார்க்க சொல்ல தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொழிலாளர்கள் விலை அதிகம். எங்களுடைய உடல் உழைப்பு தொழிலாளர்களுக்கு சம்பளம் அதிகம் தரும். ஆனா ஆந்திராவில் என்ன நிலைமை, ஆந்திராவில் இருக்க தொழிலாளி இங்க 100 ரூபாய்க்காக ராத்திரியும் பகலும் வேலை செய்யற நிலைமை தான் இருக்கு. ஆக அதனால அங்க போற தர்மபுரியில இருந்து பெங்களூருக்கு போற நம்ம தொழிலாளர்கள் நிலை என்ன, அவங்க நம்ம தொடர்ந்து பேசலாம். அங்க இருந்து 3 லட்சம் பேர் போயிருக்காங்க தர்மபுரி கிருஷ்ணகிரில இருந்து. திரு உதயகுமார், இந்த ஒரு அறிக்கை என்பதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல தமிழகம் பின்னோக்கி போயிடுச்சு, முன்னாடி வந்துருச்சுங்கிறதெல்லாம் கடந்து இந்த கிரைட்டீரியா என்னென்ன அடிப்படையில் எல்லாம் இதை நாங்க மதிப்பிடுகிறோம் ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி அல்லது தொழில் முதலீட்டை பெறுவதில் அப்படிங்கிறது தான் முக்கியமான அம்சங்களாக இருக்கிறது. அவங்க நிறைய சொல்றாங்க, 58 ரெகுலேட்டரி ப்ராசஸ் முக்கியமா சொல்றாங்க, அதுல 10 ரிஃபார்மேஷன் சொல்றாங்க. அதுதான் நீங்க மறுமலர்ச்சிக்கான விஷயமாக இருக்கிறது. அதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? இதை ஒரு திமுக அதிமுக பிரச்சனையாகவோ அல்லது மத்திய அரசு மாநில அரசு பிரச்சனையாகவோ பார்க்காமல் ஒரு சாதாரண இந்தியனாக, தமிழனாக இந்த பிரச்சனையை பார்க்க விரும்புகிறேன். அதாவது இந்தியாவில் தொழில் வளம் பெருகுவதற்கு அந்நிய முதலீடு தேவை. அப்போ வெளிநாட்டு பன்னாட்டு நிறுவனங்கள் இங்கே முதலீடு செய்வதற்கு இங்கே சில ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிசிஸ், சாப்ஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது உங்களுடைய கட்டமைப்பில் சில மாற்றங்களை ஏற்படுத்தணும். ஸ்டெபிலைசேஷன் ப்ரோக்ராம், உங்களுடைய நிதி நிலைமைகளை நிலைநிறுத்துவதற்கான சில ஏற்பாடுகள் செய்யணும்னு சொல்லி சில கண்டிஷன்ஸ் போடுறாங்க. இது போடுறது வேர்ல்டு பேங்க், உலக வங்கி, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், உலக வர்த்தக நிறுவனம், இந்த மாதிரி நிறுவனங்கள் இந்தியா போன்ற எல்லா இந்த வளரும் நாடுகள் மீது இந்த மாதிரியான சில நிபந்தனைகளை போடுறாங்க. இந்த நிபந்தனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முதலீடு செய்வதற்கான சூழ்நிலை உங்கள் நாட்டில் இல்லை, உங்களுடைய இன்சூரன்ஸ் பாலிசி ப்ரோக்ராம்ஸை நீங்கள் மாற்றணும், உங்களுடைய நீதிமன்றங்கள் விரைவாக செயல்படவில்லை, அதை மாற்றணும். இது எல்லாமே தலையீடு உள்ள நம்ம வீட்டுக்குள்ளே புகுந்து நம்ம வீட்டுக்குள்ளே எப்படி நிலைமையை நம்ம நிர்வாகம் பண்ணணும்னு நமக்கு சொல்லித்தர வேலை. இதில் வட்டி விகிதம், அவங்களுக்கு எப்படியெல்லாம் பன்னாட்டு நிறுவனங்களுடைய லாபங்களை உறுதிப்படுத்த முடியுமோ, அவர்களுடைய நலன்களை பாதுகாக்க முடியுமோ அப்படி செய்கிறாங்க. இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் என்பதில் இந்தியாவில் இருக்கிற, தமிழகத்தில் இருக்கிற நிறுவனங்களும் அடங்குமா, இல்ல உள்ளூர் முதலாளிகள் இருக்கிறாங்க, இதுல முக்கியமாக இருக்கிறாங்க. ஆனாலும் நம்ம பேசுறது பெரும்பாலும் மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ் அல்லது சிலர் டிஎன்சிஸ் சொல்றாங்க, டிரான்ஸ்நேஷனல் கார்பரேஷன்ஸ். இந்த நிறுவனங்கள் உள்ளே வியாபாரம் செய்யறதுக்கு, தொழில் தொடங்குவதற்கு நம்ம மத்திய மாநில அரசுகள் என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு ஃபுல் இலவச நிலம், இலவச தண்ணீர், இலவச மின்சாரம், டாக்ஸ் ஹாலிடே, நீங்க எந்த விதமான வரியும் கட்ட வேண்டியதில்லை, எங்களுடைய சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்லை, எங்களுடைய தொழிலாளர் நல சட்டங்களை நீங்க மதிக்க வேண்டியதே இல்லை, நீங்க வரதே எங்களுக்கு பெரிய விஷயம் சொல்லி சிவப்பு கம்பளம் விரிச்சு இவங்களை உள்ள விடுறாங்க. எதுக்கு? இவங்க பணத்தோட தொழிலை கொண்டு வராங்க, தொழிலோட வேலை வாய்ப்புகளை உருவாக்குறாங்க. அந்த வேலை வாய்ப்புகள் நம்ம மக்களுக்கு ஆதாயமாக இருக்குதுங்க கூடிய ஒரு போர்வையில் இவங்க இந்த பன்னாட்டு நிறுவனங்களுக்கு லாபம் சம்பாதித்து கொடுப்பதற்கான வேலைகளை செய்கிறாங்க. இப்போ இந்த ஹோல் அறிக்கையை பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் எந்தெந்த மாநிலம் இந்த மாதிரி அடிமை வேலைகளை அதிகமாக செய்கிறாங்கன்னு சுட்டி காட்டுற ஒரு அமைப்பாகத்தான் இது இருக்குது. இதில் டிபார்ட்மெண்ட் ஆஃப்
இண்டஸ்ட்ரியல் பாலிசி அண்ட் ப்ரமோஷன்ல வந்து இவங்க ஒரு கிரைட்டீரியா கொண்டு வராங்க. அந்த கிரைட்டீரியால முக்கியமான இதை பார்த்தீங்கன்னா, எங்க இலவச நிலம் அதிகமாக கொடுக்குறாங்க, எங்க சுற்றுச்சூழலை பத்தி யாரும் கண்டுக்கல, எங்க இந்த ஒற்றை சாளர முறையில் அப்ளை பண்ண உடனே பெர்மிஷன் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி மக்களை பற்றி கவலைப்படாமல், தொழிலாளர் நலன்களை பற்றி கவலைப்படாமல், நம்முடைய இயற்கை வளங்களை சுரண்டுவதை கொள்ளையடிப்பதை பற்றி கவலைப்படாமல் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு திறந்து விடுவது. ஒரு கிழக்கிந்திய நிறுவனத்தை, கிழக்கிந்திய கம்பெனியை விரட்டுறதுக்கு அவ்வளவு நாள் போராடணும். இன்னைக்கு 1000 கிழக்கிந்திய கம்பெனிகளுக்கு திறந்து விட்டு எந்த மாநிலம் அதிகமான அடிமைத்தனத்தை செய்கிறது என்கிற ஒரு பட்டியலை போட்டிருக்காங்க. இதுல இல்ல இப்ப இது இந்த மாதிரியான ஒரு சூழல் உலக வங்கியோட நிபந்தனைகள் இந்தியாவுக்கு மட்டும்தான் இருக்குதா? எல்லா நாடுகளுக்கும் இருக்கு. நம்ம நாட்டுல வந்து இந்த தொழில் வளர்ச்சி, அந்நிய முதலீடுங்கிற போர்வையில நம்ம நாட்டு விற்கிறதுக்கு இந்த மத்திய அரசு, காங்கிரஸ் அரசும் பிஜேபி அரசும் செய்றாங்க. பாருங்க, மன்மோகன் சிங் அரசாங்கத்துல ஜெயந்தி நடராஜன் சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்தபோது இவங்க அனுமதி கொடுக்க மாட்டாங்கிறாங்க, நிறைய பேர் பிடிச்சி வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி அந்த அம்மாவை பதவியிலிருந்து வெளியே தள்ளிட்டு ஜெயராம் ரமேஷை கொண்டு வந்தாங்க. அவர் வந்தவொடனே சொல்றாரு, அப்ளை பண்ணா உடனே அனுமதி. நீ இந்த நாட்டினுடைய இயற்கை வளங்களுக்கு நீ என்ன செய்யற, சுற்றுச்சூழலை எப்படி பாதிப்புக்குள்ளாக போற கவலையே படமாட்டோம், நீங்க விண்ணப்பித்தால் உங்களுக்கு அனுமதி. இப்ப இவங்க குறிப்பிட்ட அந்த என்விரான்மெண்ட் அண்ட் லேபர் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற அந்த பகுதி அப்புறம் எதை பொறுத்து இருக்குது? அதுலயும் சுற்றுச்சூழல் எந்த மாதிரியான தாக்கங்களை உருவாக்குது, சீர்கேட்டை உருவாக்குது, மாசு உருவாக்குது, இந்த மாசு கட்டுப்பாட்டு எதுவுமே கிடையாது. அவங்க ஒரு கிரைட்டீரியால முக்கியமாக இந்த தர மதிப்பீடு கொடுக்கிற இடத்துல ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்காங்க, என்விரான்மெண்ட் அண்ட் லேபர் ரிஃபார்ம்ஸ். அதுல சொல்றாங்க, ஸ்டேட்ஸ் ஹேவ் ஆல்சோ இம்ப்ளிமெண்டட் அட்வான்ஸ்ட் ஆட்டோமேட்டட் சொல்யூஷன்ஸ் டு டீல் வித் environment and pollution related applications and approvals. இதுக்கான திட்டங்களையும் வைத்து தான் நாங்க மதிப்பிடுகிறோம். அந்த மதிப்பீட்டுல தமிழ்நாடும் இருக்கிறது. இதை வந்து சிறப்பான முறையில செய்யறது அப்படிங்கிறதுல தமிழ்நாடு. இது என்ன திட்டங்கள் வச்சிருக்காங்க, எப்படி இந்த ரெண்டு பிரச்சனைகள், ரெண்டு முக்கியமான பிரச்சனைகள், சுற்றுச்சூழல் தாக்கம்ங்கிறது, மாசு கட்டுப்பாட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ அதே மாதிரி தொழிலாளர் நலம். இன்னைக்கு மத்திய அரசு, பாரதிய ஜனதா கட்சி அரசு பல்வேறு தொழிலாளர் நல சட்டங்களை முடக்குகிறது அல்லது முடித்து வைக்கிறது. இது மன்மோகன் சிங் காலத்திலிருந்தே தொடங்கின ஒரு விஷயம். இந்த ரெண்டு அரசுகளுமே, மன்மோகன் சிங் அரசும் சரி, நரேந்திர மோடி அரசும் சரி, நம்முடைய தொழிலாளர் நலன்களை பற்றி கடுகளவும் கவலைப்படலை, நம்முடைய சுற்றுச்சூழல் தாக்கத்தை பற்றி கடுகளவும் கவலைப்படலை. இவங்களுக்கு வேண்டியது அந்நிய முதலீடு, அந்நிய முதலீட்டின் பேரில் இங்கே வரக்கூடிய தொழில் வளம். இங்கே இருக்கிற இன்னைக்குள்ள முதல்வர், இன்னைக்குள்ள பிரதமர் அந்த ரிலையன்ஸ் கம்பெனியுடைய விளம்பரத்திலே நடிக்கிறார். அந்த அளவு இந்திய முதலாளிகளுக்கும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் இவங்க கொடை பிடிக்கிறாங்க. இதுல தமிழ்நாட்டில் வந்து ஐயோ 18வது இடத்துல இருந்து 12வது இடத்துல இருந்து 18வது இடத்துக்கு போயிட்டாங்கிறது மோசமான விஷயமா நான் பார்க்கல. ஆனா அதுக்காக இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டில் இன்னைக்கு அரசாங்கமே கிடையாது. அவங்க ஜெயிலில் இருக்கும்போது இவங்கெல்லாம் மண்சோறு சாப்பிட்டுக்கிட்டு அளவு குத்திக்கிட்டு சுத்திட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க பாவம் மருத்துவமனையில் இருக்கிறாங்க. இப்போ அதே தான் நடந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி திமுக அரசு என்ன பண்ணுறீங்கன்னா, திமுக அரசும் தோழர் பிரசன்னா மாதிரி மகிழ்ச்சி அடைகிறதுக்குலாம் எதுவும் கிடையாது. இவங்க இங்க அந்நிய சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு சொல்லி திறந்து விட்டாங்க. அனுமதி கொடுத்தது திமுக. சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு, மீத்தேன் திட்டத்துக்கு அனுமதி கொடுத்தது திமுக. நாடாளுமன்றத்தில் இந்த சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடுக்கு அனுமதி கொடுத்து நம்ம தொழில், அதாவது நானும் தோழர் ஷியாமும் பேசிக்கிட்டு இருந்தோம், நமக்கு வேண்டியது கிராமப்புற தொழில்களை உருவாக்குவது, வளர்ப்பது எப்படி, சிறு தொழில் குறு தொழில்களை வளர்ப்பது எப்படின்னு தான் நம்ம சிந்திக்கணுமே தவிர, இந்தியா மாதிரி உள்ள நாட்டை அந்நிய நாடுகளுக்கு திறந்து விட்டு இவங்கெல்லாம் உள்ள வந்து கொள்ளையடிக்கட்டும், சீரழிக்கட்டும் தவறு. பேசலாம். ஒரு தொழில் ஆலோசகராக, முதலீட்டாளராக ஷியாம் சேகர், அவங்க சொல்ற பல கருத்துக்கள்ல உங்களுக்கான மாற்று கருத்துக்களும் இருக்க வாய்ப்பு இருக்கலாம். ஒரு குறிப்பான விஷயம் சொல்றாரு, பெரிய நிறுவனங்கள் வர்றதுனால நமக்கு வந்து தொழிலாளர்களுக்கான வேலை வாய்ப்பு என்பது கூடுகிறது அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. ஆனால் அதை சொல்லிதான் இங்க எல்லா சலுகைகளும் கொடுக்கப்படுகின்றன. ஆனால் சிறு குறு இந்த நிறுவனங்கள் அதிகரிக்கிறதன் மூலமா தான் வேலை வாய்ப்பு உருவாக்க முடியும் அப்படிங்கிற சூழல் இருக்கு. இந்த தரவரிசை பட்டியலை எப்படி பாக்குறது? இல்லை, இது வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரிஃபார்ம்ஸை வந்து ஸ்டேட்ஸ் எவ்வளோ வேகமாக கொண்டு வராங்க அப்படிங்கிறத மெஷர் பண்ணுற ஒரு அறிக்கை தான். அதில் கண்டிப்பாக தமிழ்நாடு வந்து முன்னிலையில் வரத்துக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன ரீசன்னா, தமிழ்நாடு எல்லா விதமான ரிஃபார்ம்ஸையுமே கொஞ்சம் தள்ளி தான் நம்ம கொண்டு வரோம். ஆனால் உடனடியாக கொண்டு வரதில்லை. பல விதமான காரணங்கள் இருக்குது. அதுக்கு அரசியல் ரீதியான காரணங்களும் இருக்குது, சமூக ரீதியான காரணங்களும் இருக்குது. அது மக்கள் எப்படி பாதிக்கும்ன்றது வந்து எது அப்படி தள்ளி போச்சுன்றீங்க? எல்லாமே நீங்கள் வந்து ஒரு வேட்டா இருக்கட்டும், ஒரு ஜிஎஸ்டி ஆகட்டும், எல்லாத்துக்குமே நம்ம ஒப்புதல் வந்து தள்ளி தான் கொடுத்துருக்கோம். நம்ம உத்தரப்பிரதேசம், இந்த மாதிரி சில மாநிலங்களுடைய நடைமுறை அந்த மாதிரி, நம்மளுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் அந்த மாதிரி. அது தப்புன்னு நான் சொல்லலை. இதுதான் நம்மளுடைய யதார்த்த நிலை. இந்த உதவி திட்டம் கூட இப்போ சமீபத்தில் வருது. லேபர் ரிஃபார்ம்ஸ்
உதாரணத்துக்கு சொல்கிறேன், லேபர் ரிஃபார்ம் வந்து 1 வருஷம் ஆகுது. ஆனால் தமிழகத்தில் மாத்திரம் இந்த லேபர் ரிஃபார்ம் வந்து கொண்டு வரல. லேபர் ரிஃபார்ம்னா வந்து ஏதோ தொழிலாளர்களெல்லாம் இந்த வேலை இல்லாமல் ஆக்குறதுன்னு நான் சொல்லலை. இப்போ ஒரு சின்ன ஒரு 5 பேர் 10 பேர் வைக்கிற கடைகள், ஒரு சின்ன ஒரு சிற்றுண்டி சாலை, இதுக்குள்ளெல்லாம் அரசுடைய ஆட்கள் வந்து உள்ளே வரத்துக்கு இன்னும் அதிகாரம் தமிழ்நாட்டில் இருக்குது, பக்கத்து மாநிலத்தில் கிடையாது. அதனால் வந்து நம்ம பெருந்தொழில்களை மட்டும் நினைக்க வேண்டாம். ஒரு சின்னதாக நீங்கள் கிராமத்தில் ஒரு 20 பேர் வச்சு ஒரு தொழில் நடத்துறீங்க, அங்கேயும் ஒரு லேபர் இன்ஸ்பெக்டர் வந்து இந்த இத்தனை ரெஜிஸ்டர் வச்சிருக்கியா, இந்த போஸ்டர் ஒட்டிருக்கியா அப்படின்னு ஒரு 100 வருஷம் இல்லை 80 வருஷம் முன்னாடி போட்ட சட்டங்களை வச்சு நம்ம கிட்ட வந்து நமக்கு இடையூறு கொடுக்கறதுக்கு இன்னைக்கு அரசு அதிகாரிகளுக்கு நிறைய வந்து அதிகாரம் இருக்கு. அதெல்லாம் நம்ம இன்னும் மாத்தலை. அது எம்என்சிஸ்ல நடக்காது. அது வந்து இதுக்கு எம்என்சிக்கும் சம்பந்தம் இல்லை. அதாவது இன்னைக்கு தமிழகத்துல பிரச்சனை என்னன்னாக்கா, நிறைய தொழில்கள் இருக்கு. இங்க உள்ள ஆண்டர்பிரினர்ஷிப், தொழில் முனைவோர், அந்த ஒரு கலாச்சாரம் இருக்கு. தொழில் முனையும் கலாச்சாரம் ஒரு ஊருக்கு ஒரு திருப்பூர்னா ஒரு கலாச்சாரம், ஈரோடுனா ஒரு விதமான தொழில்கள், சேலம்னா ஒரு விதமான தொழில்கள், இந்த பக்கம் வந்தீங்கன்னா உற்பத்தி சார்ந்த ஒரு ஊர்லயும் லோக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, பல விதமான திறன்கள் இருக்கு, ஸ்கில் இருக்கு. இதை வந்து நம்ம எப்படி பாதுகாத்து வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறை தான் முக்கியமே ஒழிய இன்னைக்கு வந்து இவ்வளவு $1 பில்லியன் கொண்டு வரணும்ன்ற அவசியம் ஆக்சுவலா இல்லை. இப்ப இந்த தொழில்களை பாதுகாத்து அதுக்கு உரிய சூழ்நிலையை ஏற்படுத்துறதா அரசுடைய ஒரு குறிக்கோளா இருக்கணும்ன்றது என்னுடைய கருத்து. இதுல வந்து என்ன பிரச்சனைன்னா, இப்ப அரசியலை ஒரு நிமிஷம் தள்ளி வச்சுட்டு பாருங்க, அரசு எந்திரத்தை பாருங்க, அது எவ்வளவு துருப்பிடித்து இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். எங்கேயுமே நீங்க எந்த கட்டடமும் கட்ட முடியாது. உங்களால் வந்து அங்கே போய் 4 தடவை நடையா நடந்து அதுக்கு வேண்டிய மற்ற விஷயங்கள் செய்யாமல் எங்கேயுமே நீங்கள் கட்டடம் கட்ட முடியாது. நீங்கள் கட்டடத்தை ஒழுங்காக கட்டினாலும் சரி, நீங்கள் வந்து அந்த கட்டடத்தை வந்து ஒரு சேஃப்டி இல்லாமல் கட்டினாலும் சரி, ரெண்டுத்துக்கும் அதே அளவு நீங்கள் லஞ்சம் கொடுத்தாகணும். என்ன, அது இல்லாமல் நகராது. வந்து கட்டடம் கட்டுற விஷயம் சிம்பிள் பேசிக் திங். ரெண்டாவது, உங்களுக்கு கரண்ட் 24 மணி நேரமும் தொழிற்சாலைக்கு கரண்ட் இருக்கணும். ஒன்று, இதுதான் எதிர்பார்ப்பு. அந்த கரண்ட் இருக்கணும். அதே போல் ஒரு தொழில் முனையணும்னா ஒரு கரண்ட் கொடுக்கணும்னா ஒரு ஹெச்பிக்கு 1000 ரூபாய். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இது இல்லாமல் நீங்கள் வந்து தொழில் ஆரம்பிக்கவே முடியாது. இது வந்து யார் ஆட்சியில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இதெல்லாம் வந்து நம்ம மாற்றவே இல்லைங்க. இப்ப இதெல்லாம் வந்து இல்லாம தான் ஆந்திர பிரதேச, தெலுங்கானா, சத்தீஸ்கர் மாதிரியான இப்ப என்னன்னா, இப்ப எல்லாரும் இப்ப என்ன மாயைனா நான் சொல்றேன். இப்ப தெலுங்கானா ஆந்திரா பொறுத்து மட்டும் சொல்றேன். தெலுங்கானா வந்து ஏற்படுத்தப்பட்ட விதமே வந்து தவறானது. அதாவது ஒரு இன்டகிரேட்டட் ஸ்டேட்டோடைய சொத்துக்கள், ஒரு 2 மாநிலம் சேர்ந்து ஒருங்கிணைக்கப்பட்ட மாநிலத்தோட எல்லா சொத்துக்கள், வருமானம் எல்லாத்தையும் ஒருத்தனுக்கு கொடுத்துட்டோம். என்ன, இன்னொருத்தனுக்கு ஒண்ணுமே கொடுக்கல. இப்ப இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அண்ணன் தம்பி சண்டை மாதிரி தான். இதுல வந்து ஒரு லாஜிக்கோ, அவங்க எப்படி வந்து வரவனுக்கு என்ன கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எந்த கணக்கும் கிடையாது. தெலுங்கானா வந்து கொடுக்கக்கூடிய சலுகைகள்லாம் வந்து வருங்காலத்தில் வந்து வரக்கூடிய மக்கள் சந்ததிகள் வந்து அதுக்கு உண்டான பலனை அனுபவிக்கணும். அந்த மாதிரி ஒரு சலுகை கொடுக்கறது கணக்கு வழக்கில்லாத செலவு. நீங்க வந்து அந்த மாநிலத்துடைய செலவுகளை பாருங்க. அந்த மாதிரி தமிழகம் இயங்கவே முடியாது. அந்த போட்டிக்குள்ள நம்ம போகவே முடியாது. ஏன்னாக்கா நமக்கு வந்து சோஷியல். அப்போ இந்த அறிக்கை என்பது இதை வந்து ஒரு அளவீடா நம்ம பார்க்க முடியாதுன்னு புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நீங்க சொல்ற நிச்சயமா முடியாது. தமிழ்நாடு வந்து பின்னாடி இருக்குது, முன்னாடி இருக்குது அப்படிங்கறத வந்து ஒரு பெரிய அளவுக்கு இதை வைத்து புரியல. அதாவது பர்செப்ஷன், அதாவது மக்கள் என்ன, அதாவது இது வந்து எப்படின்னாக்கா என்ன மாதிரியான ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த சர்வேயுடைய குறிக்கோள். இந்த அபிப்பிராயம் நமக்கு தேவையா இல்லையாங்கிறத முதல்ல நம்ம யோசிக்கணும். என்ன, இந்த அபிப்பிராயம் என்ன பொறுத்த மட்டும் நமக்கு வந்து நம்ம மக்கள் வந்து சந்தோஷப்படுத்துமானா படுத்தாது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை. ஏன்னா இங்க இருக்கிற தொழில்கள் நிறைய தொழில் வளம் இருக்கு. இதை பேஸ் பண்ணி தானே இன்வெஸ்டர்ஸும் வருவாங்க. அது அவங்க மத்தியில ஒரே ஒரு விஷயம், இன்வெஸ்ட்மெண்ட் கல்ச்சரே இல்லாத மாநிலங்கள் ஆந்திராவும் தெலுங்கானாவும். ஆனா தமிழ்நாடு அப்படி இல்லை. இப்போ ஆட்டோ இண்டஸ்ட்ரி எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவிலே வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட முதல் நிலையில் இருக்கும். இங்க இருக்கிற தொழில்கள் வந்து ஆந்திராவுக்கோ தெலுங்கானாக்கோ போகவே போகாது. இவர்கள் வளர்வதற்கு எக்ஸ்டென்ஷன் வந்து வெளியில தானே போயிருக்கு. இல்ல, வெளியில ரொம்ப போகல. அதாவது ஏன் போயிருக்குன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது ஹியூண்டாய் போய் குஜராத்ல போய் செட்டப் பண்ணாங்க, ஃபோர்டு. இதுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே கிடையாது. தீஸ் ஆர் ஜியோகிராபிக் டெசிஷன்ஸ். இங்க வண்டியை உற்பத்தி பண்ணி அப் கண்ட்ரிக்கு அனுப்புனா அவனுக்கு ஃப்ரைட் காஸ்ட் அதிகமாகும். அவனுக்கு அங்க இருந்தாக்கா அங்கேருந்து மேற்காசியாவுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கு அதுவாக, அதனால வெஸ்ட் கோஸ்ட்ல அவனுக்கு இடம் வேணும், அதனால அவன் போனான். இதை நம்ம அரசியல் சாயம் பூசிக்கிட்டே இருக்கோம். இது வந்து மறுபடியும் ஒரு தவறான மாயை. இது நீங்க என்ன கொடுத்திருந்தாலும் அந்த இடத்துல பிளான்ட் வெஸ்ட் கோஸ்டுக்கு பிளான்ட் போய்தான் தீரும். ஆகவே இருக்கிறதை எப்படி வளமையாக்க வேண்டும், இருக்கிற வளங்களை வந்து நம்ம எப்படி உற்பத்தி திறமையை கூட்ட முடியும், அது வந்து மக்களுக்கு எப்படி வேலையாகவும் அதே சமயத்தில் வளமாகவும் ப்ராஸ்பெரிட்டி அது வரணும். அது வரத்துக்கு என்ன பண்ணணும் தான் நம்ம பார்க்கணும். இருக்கிற தொழில்களை வந்து நம்ம சரி பண்ணாலே அதுவே நமக்கு ஒரு பெரிய வெற்றின்னு தான் நினைக்கிறேன். இதுல அரசு எந்திரம்
எந்திரம் நான் சொல்றேன் ஸ்பெசிஃபிக்கா. ஏன்னா இதுக்கும் பாலிட்டிஷியன்ஸுக்கும் சம்பந்தமே கிடையாது ஆக்சுவலா. அரசியந்திரம் பாலிட்டிஷியனோட சம்பந்தம் இல்லாம இயங்க முடியும் இல்ல கிடையாது. நான் சொல்றேன் உங்களுக்கு, நீங்க கவர்னன்ஸ் ரூல் வைங்க, அப்படியே தான் நடக்கும் அந்த எந்திரம். தப்பு. அதுதான் நம்ம அகைன் அண்ட் அகைன் நம்ம வந்து வெரி ஈஸி. அரசியல்வாதியை குறை சொல்றது ரொம்ப ஈஸி. நீங்க கவர்னன்ஸ் ரூல் இருந்த போது இதே மாதிரி தான் இயங்கும், ஒன்னும் மாறாது. அதனால அந்த எந்திரத்து மேல நம்ம வந்து அவங்களுக்கு எந்த அக்கௌண்டபிலிட்டியும் கிடையாது. என்ன எவ்வளவு பணம் வேணா அவங்களுக்கு தான் குறைந்தபட்ச அக்கௌண்டபிலிட்டி இருக்குது. உடனடியாக ஏதாவது ஒரு இடத்துல நீங்க சொல்றது ரொம்ப தப்பு. நீங்க அட்லீஸ்ட் ஒரு பொலிட்டிக்கல் பர்சனாவது அடுத்த வாட்டி அவங்களை வெளியே தள்ளலாம், அவங்களை எலெக்ஷன்ல தோத்து போவாங்க. வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்குகளை குறைந்தபட்சம் அது நடக்குதா இல்லையாங்கிறது ரெண்டாவது, நடைமுறையில் இருக்கா இல்லையாங்கிறது ரெண்டாவது. ஆனால் எந்த இடத்துல எல்லாம் தவறுகள் நடக்கிறதோ லஞ்ச ஒழிப்புத்துறையின் மூலமாக ஒரு வழக்கை பதிவு செய்ய முடிகிறது. அது ஃபைனலா அதுக்கு வந்து ஆர்டர்ஸ் வருதாங்கிறதுலாம் இல்ல. அங்கேயும் நடைமுறை சிக்கல் இருக்கிறதே தவிர அக்கௌண்டபிலிட்டிக்கு அவங்களை உட்படுத்த முடியும், அதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதை முழுமையா மறுக்க முடியுமான்னு தெரியல. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. தமிழ்நாடு வந்து ஏற்கனவே வளர்ந்த மாநிலம். நீங்க வந்து தெலுங்கானாவையோ அல்லது ஆந்திர பிரதேசத்தையோ இதோட ஒப்பிடவே முடியாது. அதோட இந்த அறிக்கையை வைத்து நம்ம வந்து தமிழ்நாட்டுடைய தர நிர்ணயத்தை அல்லது அதனுடைய முன்னேற்றம் பொருளாதார ரீதியா எப்படி இருக்கு அப்படின்னு எல்லாம் முடிவுக்கு வர்றதுங்கிறது ஒரு தவறானதாக இருக்குன்னு ஒரு தொழில் பார்வையில அவர் வைக்கிறார். இல்ல, நான் இந்த அறிக்கையை மட்டும் மையப்படுத்தி என்னோட வாதத்தை நான் வைக்கல. நான் திரும்பவும் சொல்றேன், 2014 ஒரு பிரபல நாளிதழில் வந்த கட்டுரையை மையப்படுத்தினேன். பிறகு உலக முதலீட்டாளர் மாநாடு. நான் இப்ப தொடர்ந்து என்ன பண்ண, 2011 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தபோது, வெளியேறிய போது தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி ரேட் என்ன, இன்றைக்கு இருக்கிற இந்த ஆட்சியினுடைய ஜிடிபி ரேட் என்ன அப்படிங்கிற ஒரு ஒப்பீட்டை ஷியாம் சேகர்ட்ட நான் வைக்க விரும்புறேன். தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி ரேட் வந்து ஷியாம் சேகர் அவர்களுக்கு பார்வைக்காக மட்டும்தான் இது வந்து அழுத்த திருத்தமான பதில் அண்ணன் ஆவடி குமார் அவரிடத்திலிருந்து நான் எதிர்பார்க்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் வெளியே வருகிற போது 20.18% இருந்த ஜிடிபி ரேட் அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே 1.61%, 20% 1.61%. நாங்க வந்து கடைசியா வந்து விட்டுட்டு போனதெல்லாம் தாண்டி இன்னைக்கு -3 போய்கிட்டு இருக்கு ஜிடிபி. கடைசியா இவங்களுடைய ஜிடிபி ரேட் இவங்களே ஒத்துக்கொண்டு உலக முதலீட்டாளர் மாநாட்டுல வந்து அந்த பிரவுசர்ல மேல 7%, கீழே வந்து டாக்குமெண்ட்ஸ்ல வச்சது 4.14%. ஆக ஒட்டுமொத்த அந்த ஜிடிபி ரேட்டினுடைய வளர்ச்சி சதவீதம் என்பது தமிழ்நாட்டில் தொடர்ந்து அந்த 4 தாண்டவே மாட்டேங்குது. அதை தாண்டின முயற்சிகள் எதுவும் இல்லை. ஒன்று. இரண்டாவது, இந்த நான் முடிச்சறேன், இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டுல அறிவிக்கப்பட்ட 2.42 லட்சம் கோடியில குறைந்தபட்சம் ஒரு 50% வந்திருக்கிறதா என்று நாங்கள் வெள்ளை அறிக்கை கேட்டோம். எந்த மாநிலத்திலும் அப்படி வராது. ஒவ்வொரு மாநாட்டிலும், அது குஜராத் வந்து பல மாநாடுகள் நடத்திருக்காங்க. சொல்றேன் 10% கீழே தான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். குஜராத்ல நீங்க சொல்றது அப்படியே உண்மை. இதத்தான் இந்த உலக முதலீட்டாளர் மாநாடு நடந்த போது இதே விவாதத்தில் நாம் கலந்து கொண்டோம். அப்போது பிரசன்னா நான் சொன்னேன் 10% மேல டிரான்ஸ்பரண்ட் ஆகாது, வந்து சேராது அப்படின்னப்ப அதிமுகவில இருந்து அன்றைக்கும் அண்ணன் ஆவடி குமார் வந்திருந்தார். இல்ல 2,42 லட்சம் கோடியை கொண்டு வந்து கொட்டிட்டோம் என்று சொன்னார்கள். அதைத்தான் நானும் சொல்லுகிறேன். 50% என்பது மிகைப்படுத்தப்பட்டதா இருக்கலாம், 25% இல்ல. இன்னும் குறிப்பாக ஒரு மாதம் கழித்து, அந்த மாநாடு முடிந்து ஒரு மாதம் கழித்து அரசு ஒரு விளம்பரம் தருகிறது. அந்த விளம்பரத்தை வச்சு அன்னைக்கு நம்ம விவாதம் பண்ணோம். அப்போது நான் வெளிப்படையாகவே அரசுக்கு சவால் விட்டேன். அன்றைக்கு உலக முதலீட்டாளர் மாநாடு நடந்த ரிப்போர்ட்ல இந்த கம்பெனிஸ் இவ்வளவு முதலீடுன்னு சொன்னீங்க, விளம்பரத்துல இவ்வளவு முதலீடுன்னு காட்டியிருக்கீங்க. இதுலயே வேறுபாடு இருக்கிறது. ஆக தொழில் வளர்ச்சி இல்லை, தொழிலாளர்களுக்கான நலத்திட்டங்களை வந்து நிறைய சீர்திருத்தம் செஞ்சிருக்கோம் அப்படின்னாங்க. இதுவரைக்கும் அப்படிப்பட்ட சீர்திருத்தங்களுக்கான அழைப்போ அல்லது எந்த விதமான விவாதங்களோ தமிழ்நாட்டில் நடந்ததாக என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டல. எஃப்டிஐல ஒரு நிமிஷம், நீங்க உங்களோட தொடர்புடையதான் எதுவும் நடக்கலன்னு சொல்றதுனால இது வந்து ஒரு புள்ளி விவரம் இருக்கிறது. மார்ச்ல வந்து அதே நீங்க சொல்ற பத்திரிகையில வந்து செய்தி குறிப்பு தான். தமிழ்நாட்டுக்கு வந்து எஃப்டிஐ இன்ஃப்ளோ 2000 இருந்து 2015 வரைக்கும் $21.28 பில்லியன். அதுல ஏப்ரல் 2011 வரைக்கும் $7.3 பில்லியன் தான். கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள்ல. அதற்கு பிறகு மே 2011 இருந்து டிசம்பர் 2015 வரைக்கும் 13.94 பில்லியன் வந்து ஃபாரின் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கிறது, வெளிநாட்டிலிருந்து முதலீடு வந்திருக்குன்னு அதே பத்திரிகை சுட்டிக்காட்டுகிறது. இதை எப்படி பார்க்க? அந்த குறிப்பிட்ட அந்த கால இடைவெளி இருக்கு. நீங்க எப்ப எஃப்டிஐ பில் பாஸ் ஆனதுக்கும் பாஸ் ஆன செக்மெண்ட்டுக்கு முன்னாடி வரக்கூடிய தொகையையும் பில் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் வரக்கூடிய இன்ஃப்ளோவையும் நீங்க ஒப்பிடவே முடியாது.
பில்லு பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பல ஹடில்ஸ் இருக்கு. பில்லு பாஸ் ஆனதுக்கு அப்புறமான இன்ஃப்ளோ வந்து நிறைய வரலாம். ஆனால் தமிழ்நாட்டிற்கு அதனால் என்ன பயன் அப்படிங்கிறது தான் இங்க பிரச்சனை. இங்க தொழில் வளர்ச்சி இருக்கா, இங்க ஜிடிபி ரேட் உயர்ந்திருக்கா, இன்வெஸ்ட்மென்ட் வர்றதுங்கிறது அதுக்காக தான் வைக்கிறோம். தமிழ்நாட்டுக்கான பலன் இருக்குங்கிற அடிப்படையில தான் சொல்றேன். அதை பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறதா? நான் மீண்டும் விவாதத்தினுடைய தொடக்கத்திலே சொன்னேன், இந்த மாநிலம் ஒரு பொன் பூமி. எல்லா வகையான வசதிகளும் இருக்கு, இயற்கை செயற்கை போக்குவரத்து எல்லாம் இருக்கு. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். துறைமுகம் மதுரவாயல் பறக்கும் சாலை திட்டம் முடக்கப்பட்டிருக்கு. இந்த முடக்கப்பட்டதுக்கான காரணத்தை இவர்கள் சொன்னபோது நீதிமன்றம் சிரித்தது. இது முழுக்க முழுக்க அரசியல். அந்த வழக்கை நடத்திய வழக்கறிஞர்களில் நானும் ஒருவன். அந்த நீதிமன்றம் பெஞ்ச் சொன்னது இது முழுக்க முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக நிறுத்தப்பட்டது, ஒரு அற்புதமான திட்டம் என்று சொல்லியது. ஆனால் அதிமுக அரசு சொன்னது கூவமாற்றிலே வெள்ளம் வரும், வெள்ளம் வந்தால் சென்னை மிதக்கும் என்று சொன்னார்கள். யோசித்து பாருங்கள், இந்த பெரிய வெள்ளம் வந்தது, நம்முடைய கடந்த ஆண்டு இதே மாதங்களிலே பெரிய வெள்ளம் வந்தது. ஆனால் கூவமாற்றிலே வெள்ளம் வந்து எந்த சென்னை நகரத்திலே அந்த அவர்கள் சொன்ன அந்த பாலம் இருக்கிற அந்த இடங்களிலே எந்த இடமும் மூழ்கவில்லை. ஆக இது திட்டங்களை முடக்குகிற காழ்ப்புணர்ச்சி அரசியலாக பல திட்டங்களை இவர்கள் முடக்கி இருக்கிறார்கள். இன்னும் ஒருபடி மேலே போகிறேன். சென்னை துறைமுகம் இன்றைக்கு 70% ஏற்றுமதி குறைந்திருக்கிறது. அதனால் ஏற்பட்டிருக்கிற விளைவுக்கு காரணம் என்று ஒரு ஆங்கில பத்திரிகை தெளிவாக புள்ளிவிவரம் சொல்லுகிற போது, இங்க இருக்கிற ரோடு கனெக்டிவிட்டி அந்த எண்ணூர் துறைமுகம் வழியாக போகிற போது 48 மணி நேரம் ஆகிறது. ஆக 70% ஏற்றுமதி குறைந்திருக்கிறது என்று சொன்னால் இங்கே உருவாகிற உற்பத்தி பொருட்கள், சார் வந்து ஒரு விஷயம் சொன்னார் ஷாம்சேகர், ஹூண்டாய் போயிருக்கு, போர்டு போயிருக்கு, ஜியோகிராபிக்கல் அப்படின்னார். ஆனா ஹூண்டாய் நிறுவனம் தமிழக அரசிலே முதலில் அவர்கள் கேட்டார்கள், அதற்கு பிறகுதான் அங்கே போனார்கள். போர்டு வேண்டுமானால் ஜியோகிராபிக்கலா இருக்கலாம், ஏன்னா அவங்க இங்க 3 எக்ஸ்டென்ஷன் போட்டாங்க, 4வது எக்ஸ்டென்ஷன் தான் அங்க. ஹூண்டாய் தன்னுடைய 2வது பிரிவை தொடங்குகிற போது தமிழக அரசை கேட்டது, அவர்களிடத்திலிருந்து பதில் இல்லை, வெளிப்படையாகவே சொன்னார்கள். ஆனால் அதானிக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம் மற்ற தொழில் முதலீட்டாளர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய கேள்வி. முதலீடுகள் வர்றதில்லைன்றீங்க. முதலீடுகள் வரும்போது இந்த முதலீட்டாளர்களுக்கு முக்கியத்துவம்னா ஒவ்வொரு ஆட்சியிலும் யாரோ ஒரு முதலீட்டுக்கு முக்கியத்துவம். நான் மீண்டும் சொல்றேன், அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், அதானிக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம் மற்ற ஏனைய தொழிலதிபர்களுக்கோ தொழில் முதலீட்டாளர்களுக்கோ கொடுக்கப்படவில்லை. இஸ் 1:99 அப்படினே வச்சுங்கன்னு தான் சொல்றேன். திரு குமார் நிறைய கேள்விகள் அடுக்கி இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் அவரே கேள்வி கேட்கிறாரு, அவரே பதிலையும் சொல்லிடுறாரு. அது நீங்க சொன்னது உள்பட. அவர் சொன்னாரு கூவம் ஆற்றில் வெள்ளம் வரலன்னாரு. அதுக்கு இந்த அரசாங்கம் ஏன் மதுரவாயல் சாலையை அமைக்கவில்லை என்றால் அதற்கு காரணம் கூவம் ஆற்றில் வெள்ளம் வரும்ன்றதுக்காக அதை தடுத்து நிறுத்தினாங்க. அதனால தான் வெள்ளம் வரல. அது கட்டி இருந்தால் வெள்ளம் வந்திருக்கும். அதே மாதிரி ஒன்றும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அதுல அவர் குறிப்பிட்ட ஒரு விஷயம் இருக்கு. இந்த அறிக்கையை கூட விட்டுரும். நீங்க வந்து உலக வங்கி அவன் வந்து பல அவங்களுடைய இதெல்லாம் உலக வங்கிக்கு எதிராக ஒரு அரசாங்கம் பேசுறது நிச்சயமா வரவேற்க வேண்டியது. அது திரு சுப உதயகுமார் உள்ளிட்ட அவர்கள் சொல்லுகின்ற அவர்களுடைய கோரிக்கையாக அவர்கள் வைக்கின்ற முழக்கங்களை நீங்க ஒரு அரசு பொறுப்புல இருக்கிறவங்களும் வைக்கிறீங்க. கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. அதாவது இதுல டர்ன் அவுட்ல நம்ம பேசும்போது இவர் பிரசன்னா சுட்டிக்காட்டியதிலே கூட நமக்கான முதலீடு வர்றதுல நம்ம வந்து ப்ரப்போஸ்டு முதலீட்டுல இதே மார்ச்ல வந்ததுல ஆந்திர பிரதேசம் 17,000 கோடி ப்ரப்போசல்னா ஆக்சுவலா 5,000 இல்ல, கடைசி 2015 அடிப்படையில 501 கோடி மட்டும் தான் நமக்கு வந்தது. நீங்க அப்ப இல்ல நீங்க சொல்றதுல அடிப்படையிலே நான் மாறுபடுறேன். என்னன்னா இது வந்து இதுதான் தொழில் வளர்ச்சியா? முதலீடு ஈர்க்கிற இடம் முடிச்சிடுறேங்க. நீங்க கிரைட்டீரியாவை क्वेश्चन பண்ணுங்க, அது நான் புரிஞ்சுக்கிறேன். இல்ல அந்த கிரைட்டீரியாவை நீங்க क्वेश्चन பண்றீங்க, அது நம்ம பேச வேண்டிய விஷயம். அதுதாங்க, இது மட்டும் தான் தொழில் வளர்ச்சியா அல்லது இது மட்டும் தான் பொருளாதார முதலீடுகள் வர்றதுங்கிறது தொழில் வளர்ச்சிக்கான ஒரு இண்டிகேட்டர் தானே? அது ஒரு பகுதி தான், முக்கியமான பகுதி. வெளிநாட்டுக்கு தானே நீங்க உலக முதலீட்டாளர் மாநாடு போட்டீங்க. இந்த அறிக்கையே வந்து உலக முதலீட்டாளர்கள் வரவழைப்பதற்குரிய சூழலை உருவாக்குகின்ற அறிக்கை தான். இன்னைக்கு இந்தியா உலகத்தில் பார்த்தீங்கன்னா 131வது இடத்துல இருந்த இந்தியா ஒரு இடம் இறங்கி 30க்கு வந்திருக்கு. அதுதான் இன்னைக்கு உலக அளவில் இந்தியாவினுடைய நிலைமை. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 36 மாநிலங்களில் 18வது இடத்துல இருக்குன்னா அது மேலையும் போல கீழியும் போல பேலன்சிங்கா இருக்கு. அதனால அது சந்தோஷம். ஏன்னா வெளிநாட்டு முதலீடுகள் வருவது என்பது இந்தியாவின் மாநிலத்தினுடைய சுற்றுச்சூழலை பாதிக்கிறது, வாழ்வாதாரத்தை பாதிக்கிறது, தொழிலாளர்களுடைய உரிமையை நசுக்குகிறது, மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை வசதிகள் நீங்க சத்தம் போடுறதுனால ஒண்ணும் நடக்க போறது மேடை வச்சுங்க.
உலக முதலீடு இன்னைக்கு இந்தியாவுடைய நீங்க பேசிட்டீங்கல்ல இல்ல, அதாவது நான் அதுதான் சொல்ல வந்தேன். 36வது இடத்துல 16வது இடம் இருக்குன்னா பேலன்சிங்கா இருக்கு. நாங்க முதலீட்டையும் வரவேற்கிறோம், அதே சமயம் இந்தியாவினுடைய சுய சார்ந்த தொழில்களை மாநிலம் சார்ந்த தொழில்களை உருவாக்குறோம். இல்ல விஷன் 2023ல நீங்க சொல்லியிருக்கிற விஷயங்களை பாருங்க. உலக முதலீட்டாளர்கள் என்னெல்லாம் முயற்சி எடுக்கிறோம். இன்னொரு பக்கம் நாங்க வந்து 501 கோடி தான் வருதுன்னா அதை பார்க்க கூடாதுன்றீங்க. இன்னைக்கு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ல தமிழ்நாடு தான் பெஸ்ட். அது மட்டும் இல்ல, அது பல ஆண்டுகளா இன்னைக்கு இருக்கிற யூனிட்களை பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 37,378 நீங்க வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்து தொழில் தொடங்குவது என்பது இன்னைக்கு இந்திய சூழல்ல அவசியமான ஒண்ணு. அதுக்காக அது மட்டுமே தொழில் வளர்ச்சி நம்ப கூட. இன்னைக்கு கவுன்சில் ஃபார் லேபர் இது லெதர் எக்ஸ்போர்ட் இவர் ரஃபீக் அகமது சொல்றாரு. என்ன சொல்றாரு? சுற்றுச்சூழல் அனுமதி தரமாட்டாங்க, எங்களோட தொழில் தொடங்க இலகுவா தரமாட்டாங்க. அது காரணம் இன்னைக்கு அந்த லெதர் எக்ஸ்போர்ட்டுக்கு நம்ம அனுமதி கொடுத்தோம்னா இன்னைக்கு நம்முடைய ஆறுகள் இன்னைக்கு பாடுபட்டு இருக்கு. இன்னைக்கு அவங்களுடைய நன்மையை பார்க்கிறாங்க. ஆனா இந்த நாட்டினுடைய இயற்கை வளம் பாதிக்கப்படுகிறது. அதனால் வருகின்ற விளைவுகளை மக்கள் சந்திக்க வேண்டியிருக்கு, அரசாங்கம் சந்திக்க வேண்டியிருக்கு. நான் என்ன பாக்குறேன்னா இன்னைக்கு எதையுமே பார்க்காம மீத்தேன் எரிவாயு திட்டத்துக்கு போய் தொடங்கி வச்சவங்க, ஒப்பந்தம் போட்டவங்க இருக்காங்க. இன்னைக்கு நியூட்ரினா திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் திணிக்கிறவங்க இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு கெயில் நிறுவனத்தினுடைய பைப்புகளை புதைக்கிறதுக்கு முயற்சி பண்ணவங்க இருக்கிறாங்க. இது எல்லாம் ஒப்பந்தம் தான், முதலீடு வருதுன்றதுக்காக. இது போன்ற நம்முடைய முதல்ல நீங்க ஒத்துக்கிட்டீங்க, அப்புறமா தான் திடீர்னு எதிர்ப்பு கெயில் நாங்க ஒத்துக்கிட்டோம். நாங்க தான் இன்னைக்கு நீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகு தடை, நீதிமன்றம் சொன்னதுக்கு கூட தடையெல்லாம் நடந்தது உங்களுக்கு தெரியும். நம்ம அதை வெளிப்படையா பேசினா நிறைய பேசலாம். எல்லாமே மத்திய அரசாங்கத்தின் திட்டத்தை ஒரு வகையில நாங்க எதிர்க்கிறோம். அதை முடியாத பட்சத்தில் செயல்படுத்துகின்ற போது அதுல கொஞ்சம் நேர்மையோடு செயல்படுத்தணும் முயற்சி பண்றோம். இந்த ரெண்டு கட்சிகள் நடத்துகிற அரசாங்கங்களுமே இந்த மாதிரியான ஒரு நம்பர் கேம், ஒரு பொலிட்டிக்கல் கேம் தான் விளையாடுறாங்க. அதை தோழர் பிரசன்னா சொன்ன மாதிரி ஜிடிபி, ஜிஎன்பி, growth ரேட், வளர்ச்சி விகிதம், இந்த மாதிரி எண்களை காட்டி மக்களை மயக்கத்துக்குள்ளாக்குறதுக்கு பதிலாக மக்களை மையப்படுத்தி, இயற்கையை மையப்படுத்தி, எதிர்காலத்தை மையப்படுத்தி சிந்திங்கன்னு சொல்றோம். ஆனா இவங்க எதுவுமே செய்யல. இந்த இவ்வளவு பேசுற தோழர் பிரசன்னா அவங்களுடைய திமுக ஆட்சியில மக்களுக்கு வேண்டிய மின்சாரத்தை கூட உற்பத்தி செய்து கொடுக்க முடியல. மக்களுக்கும் தொழிற்சாலைகளுக்கு வேண்டிய மின்சாரத்தை கூட உற்பத்தி செய்ய முடியல. மக்கள் 6 மணி நேரம் 8 மணி நேரம் மின்சார தட்டுப்பாட்டில் இருந்தாங்க. அதுக்கு ஒரு அமைச்சரும் இருந்தார். அந்த அமைச்சர் செயல்படாத அமைச்சராக இருந்தார். அப்புறம் வந்து அதிமுக அரசும் அதே தவறு தான் பண்ணிக்கிட்டு இருந்தது. இப்போ இந்த இரண்டு கட்சிகளுடைய ஆட்சி காலத்துல தமிழ் மக்களுக்கு என்ன நேர்ந்தது? இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவில் 40% இந்தியாவில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் நோஞ்சான்களாக, ஊட்டச்சத்து இல்லாத குழந்தைகளாக பிறக்கிறாங்கன்னு சொல்லி டாக்டர் மன்மோகன் சிங் நாடாளுமன்றத்தில் பேசினார். இந்தியாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட சரிபாதி மக்களுக்கு கழிப்பறை வசதி கிடையாது. நியூட்ரிஷியஸ் மீலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டுக்கு வர இந்தியாவில் இருக்கக்கூடிய சரிபாதி மக்கள் ஒரு நாளைய வருமானம் வெறும் 20 ரூபாய். இப்படி எல்லாம் புள்ளி விவரங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஏழ்மை, வறுமை, வேலைவாய்ப்பு இன்மை, கடன், தமிழ்நாடே கடல்ல கடந்து தத்தளிக்குது. இந்த ரெண்டு கட்சிகளும் செய்த மகாத்மியம். இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களை கைவிட்டு விட்டார்கள். இந்த ரெண்டு கட்சிகளுமே தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்திருக்கிறார்கள். மீத்தேன் திட்டம் எப்படி கையெழுத்து போட்டீங்க? கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் கூடிய பிரிட்டிஷ் நிறுவனத்துக்கு நீங்க அனுமதி கொடுக்குறீங்க. நாடாளுமன்ற தேர்தல் வந்த உடனே இல்ல நாங்க அனுமதி, அதை நாங்க எதிர்க்கிறோங்கிறீங்க. அந்நிய முதலீட்டுக்காக சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டை கொண்டு வந்து இந்த சில்லறை வணிகத்தை நம்பி இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுக்கு துரோகம் பண்ணீங்க. ரெண்டு கட்சிகளுமே இந்த பிரச்சனையில என்ன நிலைப்பாடு சொல்லுங்க. நோக்கி குற்றச்சாட்டு ரொம்ப தெளிவா சொல்றோம். திமுக ஆட்சி காலங்கள்ல மின் பிரச்சனைகள் இருந்தது, அதை வந்து சரியே செய்யல அப்படின்னாரு. கடந்த காலங்களில், அதாவது திமுக ஆட்சிக்கு முந்தைய ஆட்சி காலங்களில் எந்த மின் திட்டமும் தொடங்கப்படாததனுடைய விளைவு மின் பதில் சொல்லுகிற கடமை எனக்கு இருக்கு. என்கிட்ட பதில் இருக்கு. பதில் சொல்ல திமுக ஆட்சி காலம் 2006 இருந்து 2011 வரைக்கும் 8 மின் திட்டங்களை தொடங்கினோம்.
தொடங்கி நாங்க ஒரு நிமிஷம் ஒரு மின் திட்டம் தொடங்கி அதை நடைமுறைப்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்யறதுக்கு 3 வருஷம் ஆகும். இட்ஸ் a conceptual theory. ஆக 2006 தொடங்கப்பட்ட 8 மின் திட்டங்கள் 2011 கிட்டத்தட்ட 7 மின் திட்டங்கள் நிறைவு பெற்றது. இன்னைக்கு அதனுடைய மின் திட்டங்களின் அடிப்படையில தான் இன்னைக்கு மின்சாரம் இருக்கு. இரண்டாவது, மிக தெளிவா மீண்டும் மீண்டும் ஒரு பொய்யை மக்களிடத்தில் திணிக்கிறீர்கள். மீத்தேன் திட்டம் அண்ணன் தளபதி மிக தெளிவாக சொன்னார். அது எக்ஸ்ப்ளரேஷனுக்கும் அது இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்குமான ஒப்பந்தத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. என்னுடைய பதில முழுசா கேட்டுட்டு உங்களுடைய எதிர்ப்பு ஒரு நிமிஷம் தெளிவா அண்ணன் தளபதி சொல்லியிருக்கார். இந்த விஷயத்தை மீத்தேனை பொறுத்த வரைக்கும் அதற்கு பிறகு மக்களுடைய கருத்து வருகிறது, அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம் நாங்கள். திமுகவினுடைய நாடாளுமன்ற தேர்தல் முன்னதாகவே உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும், இந்த திட்டத்துல கையெழுத்து போடுவதற்கு முன்னதாகவே நிறைய எதிர்ப்புகள் அங்கிருந்து கையெழுத்து விவசாயிகள் மத்தியில் இருந்து ஒரு நிமிஷம் கையெழுத்து போடுவதற்கு முன்னதாக வந்தவர்களை கருத்து கேட்பு கூட்டம் நடத்தினோம். மீண்டும் மீண்டும் தெளிவாக சொன்னோம், அங்கே மீத்தேன் இருக்கிறதா என்று கண்டுபிடிப்பதற்கான ஆராய்ச்சிக்கு கையெழுத்து மீத்தேன் எடுப்பதற்கான உரிமைக்கும் மீத்தேன் இருக்கிறதா என்று கண்டுபிடிப்பதற்கான கையெழுத்து எக்ஸ்ப்ளரேஷனுக்கும் அத்தாரிட்டி டு கெட் இட் அவேங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குன்னு வந்திருந்தா என்ன செய்திருப்போம்? ஒரே ஒரு விஷயம், அந்த இடத்தில் மக்களுடைய எதிர்ப்பை என்ன தேவை ஒரு நிமிஷம் அந்த மக்களினுடைய எதிர்ப்பை கேட்டு நாங்கள் அதை பின்வாங்கினோம். மீண்டும் ஆராய்ச்சிக்கே வேலை இல்ல, மக்கள் எதிர்ப்பு இருக்கு. ஆராய்ச்சியினுடைய தொடக்கத்தில் தான் மக்கள் எதிர்ப்பு வருகிறது தவிர அதற்கு பிறகு மக்களுக்கான அரசாங்கம் மறுப்பு சொல்லிட்டாரு. உதயகுமார்களுக்கு நிறைவாக ஒரே ஒரு கருத்து, பேரறிஞர் அண்ணா மிக தெளிவாய் சொல்லுவார், ஆட்சியில் உட்காருகிறவர்களுக்கும் ஆட்சியில் இல்லாமல் வீரவசனம் பேசுகிறவர்களுக்கும் உள்ள வித்தியாசம், ஆட்சியில் இல்லாதவர்கள் கையில் இருப்பது வெறும் கரண்டி, எங்கள் கையில இருப்பது எண்ணெய் கரண்டி, பார்த்து பக்குவமாய்த்தான் சுற்ற. அறிஞர் அண்ணா சொன்ன பல விஷயங்கள் உங்களுக்கு நினைவு இருக்கும். சாதாரண மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆட்சியில ஒரு கட்சி இருந்தால் பேசுவதற்கும் எதிர்க்கட்சியாக இருப்பதற்கும் பேசுவதற்கும் நிறைய வித்தியாசம். ஆண்டவர்கள் மொத்தமாக நாசம் செய்து விட்டார்கள், எங்கள் ஆட்சியில் அப்படி இல்லைங்கிறத எது உடால சொல்றது. ரொம்ப சுருக்கமா உங்களுடைய இறுதி கருத்துக்கள். இல்லை, என்னை பொறுத்த மட்டும் இந்த சிங்கிள் விண்டோ, அதே போல் தொழில் துவங்குவதற்கான அனுமதிகளை ஒரே இடத்துல பெறுவது, இதெல்லாம் கடந்த காலங்களில் தமிழகத்தில் நடந்திருக்கு. எத்தனையோ செப்காட்டுகள் நம்ம திறந்திருக்கோம், எத்தனையோ தொழில்பேட்டைகள் ஏற்படுத்தியிருக்கோம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ஏற்படுத்தின இடங்கள். இதையெல்லாம் இதிலேயே நிறைய இடங்கள் இன்றைக்கி உபயோகம் இல்லாமல் இருக்குது, அல்லது முடங்கி கிடக்கிற தொழில் பேட்டைகளில் இருக்கக்கூடிய தொழிற்கூடங்களை புதிதாக இருப்பவர்களுக்கு கொடுப்பதற்கு இன்றைக்கி சட்டங்கள் வந்திருக்கு. இதையெல்லாம் உபயோகப்படுத்தி ஒவ்வொரு தொழில்பேட்டையும் முழுசாக இயங்க வச்சு இருக்கிற தொழில்களுக்கு கரண்ட் கொடுத்து, அதே போல் அரசு சார்ந்த அதிகாரிகள் ஒரு 50-100 ஒரு குறைந்தபட்சம் ஊழியர்கள் உள்ள தொழிற்சாலைகளுக்குள்ளே சென்று அவங்க கிட்ட பணத்துக்கு நிர்பந்திக்கிறதை தடுத்து, இது மாதிரி விஷயங்கள், அதே போல் சாலைகள், தொழிற்பேட்டைகளில் சாலைகள், அதே போல் கிராம தொழில்களில் கிராமத்தில் போய் ரூரல் இண்டஸ்ட்ரீஸ் ஏற்படுத்துறதுக்கான ஊக்க திட்டங்கள், இது மாதிரி விஷயங்கள் பண்ணினா நிச்சயமாக இதனால் வரக்கூடிய பலன்கள், இதனால் வரக்கூடிய வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பெருந்தொழில்கள் தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்குது, வந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கி இவங்க 2 பேரும் பேசவே முடியல. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த 2 நிறுவனங்கள் இங்கே செய்து இருக்கக்கூடிய சாதனைகள் கடந்த 5-6 ஆண்டுகளில், ரெனோ நிசான் ஒரு சின்ன குறியீடு, அதே போல் மிஷலின் டயர் மாசு ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொழில். ஆனால் அந்த தொழிலே அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை விஷயங்கள் கடைபிடிக்கிறாங்கன்றது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வரவேற்கத்தக்கது. அது போன்ற இந்த தொழில்கள் இங்கே தான் வந்திருக்கு. இன்றைக்கி ரெனோ இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய மிக அதிக உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஸ்தாபனமாக வளரப்போகிறது. அதனால் இங்கே அப்படியே ஏதோ எல்லாமே கெட்டுப்போன மாதிரி ஒரு சூழல் இல்லை. ஆனால் இன்னும் நிறைய செய்யலாம். மக்கள் மத்தியில் அந்த ஒரு இம்ப்ரெஷன், அந்த ஒரு மக்கள் அதை நம்பணும். மக்கள் நம்பினாதான் இன்னைக்கு இந்த சர்வேல பார்ட்டிசிபேட் பண்ண இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அவங்களுக்கும்
ஆட்சியாளர்களும் அரசாங்கத்துக்கும் நிறைய இடைவெளி இருக்கு. இது தொடர்ந்து இருந்து வருகிறது. இதுக்கும் யார் ஆட்சி செய்யறாங்க சம்பந்தமே கிடையாது. இந்த இடைவெளியை நம்ம குறைக்கணும். இதை பிற மாநிலங்கள் வெற்றிகரமா செஞ்சிருக்காங்கிறது மறுக்க முடியாத உண்மை. நன்றி. உலக வங்கியினுடைய மதிப்பீடு என்னவாக இருக்கிறது என்பதை விட மக்களினுடைய மதிப்பீடு என்னவாக இருக்கிறது, அதை நோக்கி பயணிக்க வேண்டிய அவசியம்தான் ஆட்சியில் இருப்பவர்களுக்கான தேவையாகவும் இருக்கிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு